இன்னைக்கு ஹோம் ஸ்டைல் பன்னீர் டிக்கா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்திலலாம் ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இப்போ ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் அளவுக்கு தயிரை இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள், அடுத்தது கரம் மசாலா, கொஞ்சம் போல் தந்தூரி மசாலா சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, கசூரி மேத்தியை இந்த மாதிரி கையில் கசக்கிட்டு அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேடாவோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி கடையில் வாங்கின பன்னீரோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜ்லேயோ அப்படி இல்லைனா வெளியிலையோ இது மாதிரி ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் தேவைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலும் கொஞ்சமாக சேருங்க. இது மேலே வந்து கொஞ்சம் சார்கோலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நான் ரொம்ப நேரம் வந்து தவாலையே வச்சிட போகிறேன். அப்படி வச்சிங்கன்னா தான் அந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா டிக்கா போல் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து லைட்டாக நான் திருப்பி கொடுக்குறேன். இப்போ வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளோட பன்னீர் டிக்கா. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் நிறைய ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.